சவுண்ட் எதுவும் வரல சார். அன்மியூட்ல இருக்கு. ஓகே गाइस, இப்போ ஆடிபிள் இருக்கா? எஸ் ஆடிபிள். ஓகே ரைட். ஸோ நம்ம 6 பார்த்துட்டு போமா? சர்வர், ஸ்டோரேஜ், தென் நெட்வொர்க், database, security, then application. ஸோ இந்த 6 இன்ஜினியரிங்ஸ் நம்ம இருக்குன்னு பார்த்துப்போம். கரெக்டா? இதுல நம்ம எதெல்லாம் மைக்ரேட் பண்ணலாம், எதாவது பண்ண முடியாது? ஸ்டோரேஜ் பண்ணலாம், டேட்டாபேஸ் பண்ணலாம். தென் வேற எதாவது பண்ணலாம். சர்வர் பண்ண முடியுமா? சர்வர் பண்ணலாம். ஸ்டோரேஜ், நெட்வொர்க் பண்ணலாமா? நெட்வொர்க்கை மைக்ரேட் பண்ண முடியாது. ஓகே. டேட்டாபேஸ், செக்யூரிட்டி பண்ண முடியாது. பண்ணலாமே. ஜஸ்ட் இப்போ ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதை அப்படியே தூக்கி கிளவுட்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். அவளை அப்படியே தூக்கி வச்சா அதுவும் பண்ணலாம். அதெல்லாம் செக்யூரிட்டி. அப்ளிகேஷன் அதையும் பண்ணலாம். இந்த 6 இன்ஜினியரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மட்டும்தான் நாம மைக்ரேட் பண்ண முடியாது. அதை தவிர நாம இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா மைக்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ மைக்ரேஷன் எப்படிலாம் நடக்கும்? ஓகே. எங்க இருந்து எங்க மைக்ரேட் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து கிளவுடுக்கு வரலாமா? வரலாம். ஆன் ப்ரெமிசஸ் டு கிளவுட் ப்ரெமிசஸ் மைக்ரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். தென் கிளவுட் ப்ரெமிசஸ் டு கிளவுட் ப்ரெமிசஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அஸ்யூர்ல இருக்குன்னா இப்போ AWS நம்ம மைக்ரேட் ஆகி வரேன்னா தாராளமா பண்ண முடியும். கிளவுட் ப்ரெமிசஸ் டு ஆன் ப்ரெமிசஸ் பண்ணலாமா? பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம கிளவுட்லயே நமக்கு எல்லா ஃபியூச்சரும் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா யாருமே கிளவுடை விட்டு திரும்ப ஆன் ப்ரெமிசஸ் பக்கம் யாரும் வர மாட்டாங்க. ஆன் ப்ரெமிசஸ் டு ஆன் ப்ரெமிசஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல நம்ம கம்பெனி ஒன்று இருக்குன்னா ஷிஃப்ட் பண்றோம்னா அது மைக்ரேஷன் தானே. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி இப்போ சென்னையில இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் மைக்ரேட் பண்றோம்னா அது மைக்ரேஷன் தான். ஓகே. ஸோ மைக்ரேஷன்ஸ் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். பட் எதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா கிளவுட் டு ஆன் ப்ரெமிசஸ். ஓகே. நாம ஏன் ஃபர்ஸ்ட் கிளவுட் பக்கம் போறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட் லோ காஸ்ட், ஹை செக்யூரா இருக்கும். ஓகே. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எல்லா ஒர்க்குமே நான் குயிக்கா முடிச்சுக்க முடியும். அந்த ரீசன் நம்ம எல்லாருமே கிளவுட் பக்கம் போறோம். ஸோ கிளவுடை விட்டு ஆன் ப்ரெமிசஸ் பக்கம் வருவாங்கன்னா யாரும் 99.99% வரமாட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா மைக்ரேஷன்ஸை பண்ண முடியும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா rehost,
ரைட். இதுதான் பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, மொத்தமா நமக்கு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஹோஸ்ட். ரீஹோஸ்ட் அப்படின்னு என்னன்னா இருக்கிறத அப்படியே தூக்கி மைக்ரேட் பண்றத ரீஹோஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஆன் ப்ரெமிசஸ்ல சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கேன். சர்வர் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம இருக்கிறத அப்படியே தூக்கி என்ன பண்ணுவோம்னா கிளவுட்ல வச்சிருவேன். அதை நாம ரீஹோஸ்ட்னு சொல்லலாம். ரீ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு என்னன்னா எடுப்பேன், போய் அப்படியே நான் மைக்ரேட் பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவேன். ஓகே, லிஃப்ட், டிங்கர் அண்ட் ஷிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீஹோஸ்ட்னா லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட், இருக்கிறத அப்படியே எடுக்கிறோம் அப்படியே வைக்கிறோம். அதே ரீ பிளாட்ஃபார்ம்னா எடுக்கிறேன், லைட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்றேன். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு இன்ஃப்ரா அப்படியே தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் வந்து ஒரு SQL இருக்கலாம், நான் அதை வந்து ஆரக்கிளா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அதான் நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸ். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரீ பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ். நான் அப்படியே டிராப் பண்ணிட்டு புதுசா அதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு கிளவுட் டு கிளவுட் போறதை கூட சொல்லலாம். இப்போ அஸ்யூர் கிளவுட் நான் ரன் பண்ணிருக்கலாம், அதை அப்படியே நான் டிராப் பண்ணிட்டு புதுசா என்ன பண்ணுவேன்னா ஒரு AWS கிளவுட் பக்கம் வர மாதிரி சொல்லலாம். ஓகே, guys 1 minute. ஓகே, கடைசியது பார்த்தோம் ரீபர்ச்சேஸா. ஓகே, ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம். ரைட். ரீ ஆர்கிடெக்ட் அப்படின்னு என்னன்னா ரீடிசைன். எக்ஸாம்பிள் என்ன பண்ணா நான் மைக்ரேட் பண்ணும்போது, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஜாவால ரன் ஆயிட்டு இருக்குதுன்னா அப்படின்னு நான் பைத்தானுக்கு மாத்துறேன். ஓகே, அது என்ன அப்படியே டோட்டலா ரீஆர்கிடெக்ட். அவுட்புட் எனக்கு ஒரே மாதிரி தான் வரப்போகுது, பட் அந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடுறேன். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரீஆர்கிடெக்ட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரிட்டைன். இப்போ மைக்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன், பட் இப்போதைக்கு அதை எதுவும் பண்ண போறது இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்றது பாத்தீங்கன்னா ரிட்டைன்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிட்டையர். ஸோ மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஓகே இது செட்டே ஆகாது, அப்படியே டோட்டலா ட்ராப் பண்ணிட்டு புதுசா பண்றதை நம்ம என்னன்னு சொல்லணும், ரிட்டையர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 6 ஸ்ட்ராட்டஜிஸ் மைக்ரேஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்த மாதிரி இங்க சொல்லியிருக்கோமா 6 இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 5, இந்த 6ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மட்டும் பண்ண முடியாது, சர்வரை பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணலாம், செக்யூரிட்டி பண்ண அப்ளிகேஷன் பண்ணலாம் சொல்லியிருக்கோமா. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வர் மைக்ரேஷன். ஓகே, எப்படி ஆன் ப்ரெமிசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கிற சர்வரை அப்படியே கிளவுட் ப்ரெமிசஸ்க்கு மைக்ரேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் இது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன், ஆனா அதை நாம பண்ண மாட்டோம், அது வித் ஹெல்ப் ஆஃப் கிளவுடோட தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வர் மைக்ரேஷன். ஸோ இப்போ ஆன் ப்ரெமிசஸ்ல ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருந்தா எந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும், எப்படி ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா நம்ம லேப்பும் ஒரு சர்வர் தானே, கரெக்டா இல்லையா, நம்ம லேப்டாப் ஒரு சர்வர் தான். இப்போ மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் தெரியுமா, மைக்ரோ சர்வீசஸ் கண்டிப்பா பார்த்திருப்போம். இப்போ நமக்கு எவ்வளவு மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு, பாக்குறீங்க இல்லையா. சரி, ஓகே, இங்க பர்சனல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, NRIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, SMEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹோல்சேல் இருக்கு, அக்ரி இருக்கு. ஓகே, அப்ளிகேஷன் நோட் பேலன்சர் பார்த்துருப்பீங்களா, அது எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, வெப்சைட்ஸ்
சரி, ஓகே. ஐசிஐசிஐ அதுலயும் இருந்திருக்கும்ல. வேற 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 பேங்க் தான் ஓபன் பண்ண, அதுக்கு எப்படி பாக்குறீங்க? ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்காங்க? தனித்தனியா இருக்குமா? பாத் பேஸ்ல ரவுட்டிங் ஆகுமா? அதே இதுலயும் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்ஆர்ஐன்னு கிளிக் பண்றேன், தனியா வருதா? ஸ்லாஷ் என்ஆர்ஐ பேங்கிங். எஸ்எம்இ கிளிக் பண்றேன், தனியா ஸ்லாஷ் எஸ்எம்இன்னு போட்டு வருதா? இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? பாத் பேஸ்ல ரவுட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஜென்ரலா HDFCbank.com போட்டா எனக்கு என்ன வருது? இந்த ஒரு பேஜ் வருது, கரெக்டா? ஸோ நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் சர்வர்ஸை ஒரே சிங்கிள் பேஜ் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன எல்லாமே பாத் பேஸ்ல ரவுட் ஆகுது. இப்போ இந்த 5மே பாத்தீங்கன்னா நமக்கு தனித்தனி சர்வர்ஸ் ரன் ஆகும். அதான் நாம மைக்ரோ சர்வீசஸ் சொல்லுவோம். ஓகே, எதுக்கு அந்த மாதிரி மைக்ரோ சர்வீசஸா கொண்டு வருவாங்கன்னா, இந்த 5மே நான் சிங்கிள் சர்வர்ல ரன் பண்ணா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் பேங்கிங்காக டிராஃபிக் அதிகமாகுதுன்னா சர்வர் டவுன் ஆகும். அப்போ டவுன் ஆகும்போது பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸும் பாதிக்கும், எஸ்எம்இ ஹோல்சேல் அக்ரின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே அப்போ ப்ராப்ளம் தான். பட் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி சர்வர்ஸ்ல ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்சனல்ங்கிறது ஒரு சர்வர்லையும், என்ஆர்ஐ ஒரு சர்வர், எஸ்எம்இ ஹோல்சேல் அக்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனி சர்வர்ஸ்ல கொண்டு வந்துட்டு எல்லாமே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ என்ஆர்ஐக்கு மட்டும் டிராஃபிக் அதிகமாகுதுன்னா, இன்கேஸ் டவுன் ஆகிற சுச்சுவேஷன் போச்சுன்னா என்ஆர்ஐ மட்டும் தான் டவுன் ஆகும். விச் மீன்ஸ் நீ என்ஆர்ஐ கிளிக் பண்ணா எனக்கு அது மட்டும் தான் லோட் ஆகிட்டே இருக்கும், ஓப்பன் ஆகாது. மற்றபடி இங்க இருக்கிற எஸ்எம்இயோ ஹோல்சேல் அக்ரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இருக்கிற சர்வீசஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் அதுவே நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ல ஒரு சிங்கிள் சர்வர்லயே 5மே மாடியூல்ஸ் வச்சு ரன் பண்றோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுனா, ஏதாச்சும் ஒன்று டவுன் ஆனாலும் HDFCbank.com அப்படின்னு போட்டாலே எதுவுமே வராது, லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இதுதான் மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்க டெவாப்ஸ் வரும்போது இன்னும் இன்டெப்தா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் லைட்டா சின்ன ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட்ல சர்வர்ஸ் எல்லாமே ரன் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, அப்படி ரன் ஆகும்போது இந்த இப்போ பர்சனல் தனி சர்வர் இருக்கு, என்ஆர்ஐ தனி சர்வர், எஸ்எம்இ தனி சர்வர், இதெல்லாமே எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்வர்ஸ் எடுத்திருப்பாங்களா, இல்லை ஒரு சிங்கிள் சர்வர்லேயே வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டா பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்சனலுக்காக தனியாக சர்வர் பில்ட் பண்ணாங்க. என்ஆர்ஐக்கா ஒரு சர்வர், எஸ்எம்இக்கா ஒரு சர்வர் சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா காஸ்ட் அதிகமாச்சு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ல என்ன பண்ண ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ல எல்லாமே ரன் பண்ற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்போ இந்த மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனி சர்வர்ல ஹோஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு சிங்கிள் சர்வர் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நாம 5 சர்வர் யூஸ் பண்றோம், கரெக்டா? அப்ப நம்ம காஸ்ட் என்ன ஆகுது? இன்டூ 5x, எனக்கு 5 மடங்கு செலவு அதிகம் தான் ஆகுது. அப்போ அந்த டைம் நமக்கு என்ன வருதுன்னா ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு டூல் மார்க்கெட்டுக்கு வருது. ஓகே, ஹைப்பர்வைசர்ங்கிற கான்செப்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைப்பர்வைசர் அப்படின்றது என்னன்னா, இப்போ இது என்னுடைய ஹோஸ்ட் OS, விச் மீன்ஸ் இதான் என் லேப்னு வச்சுக்கலாம். இப்போ ஹோஸ்ட் OS பார்த்தீங்கன்னா Windows 11, இது என்னுடைய ஹோஸ்ட் OS. ஹோஸ்ட் OS தான் என் லேப். ஓகே, நான் இதுக்கு மேல என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணிக்க போறேன். என்னன்னா ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு டூல் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன யூஸ் பண்ணிக்க போறோம்னா VMware டூல் யூஸ் பண்ணுவோம். VMware கேள்விப்பட்டிருக்கீங்களா? VMware, ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நான் ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ஸ் மேல மல்டிபிள் சர்வர்ஸை ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், ஹைப்பர்வைசர் டூலுக்கு மேல மல்டிபிள் சர்வர்ஸ், என்னென்ன சர்வர் OS வேணுமோ நான் இன்ஸ்டால் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் இந்த ஹைப்பர்வைசர் அப்படின்ற கான்செப்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி சர்வர்ஸ்லயுமே ஹோஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு சிங்கிள்ஸ் நான் 5 சர்வர் அதுக்காக தனியாக அலோகேட் பண்ணி கொடுக்க தேவையில்ல. ஒரே ஒரு சிங்கிள் சர்வருக்கு மேல ஹைப்பர்வைசர் அப்படின்னு டூல் இன்ஸ்டால் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் சர்வர்ஸ் ரன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இது பர்சனலா இருக்கலாம், இது என்ஆர்ஐக்கா இருக்கலாம், இது எஸ்எம்இ ஹோல்சேல்ன்ற மாதிரி ஒரு சிங்கிள் சர்வருக்கு மேலே நாம மல்டிபிள் சர்வர்ஸை
வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைப்பரைசர் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, எப்படின்னா இப்போ காமிக்கிறேன். ஜஸ்ட் கூகுள் போங்க, போயிட்டு சர்ச் பண்ணுங்க VMware. VMware இருக்கும். இதுதான் ஒர்க் ஸ்டேஷன் 17 ஃபார் விண்டோஸ்னு இருக்கா. இதுதான் VMware. இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 600 MB பக்கம் வருது. எஸ், ஒரு 600 MB பக்கம் வரும். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணா நமக்கு எந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னா, நாடி வச்சிருக்கேன் VMware ஒர்க் ஸ்டேஷன். இதுதான் VMware ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, நான் ப்ரோ வச்சிருக்கேன், கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுமானா தெரியாது, ஒரு பிளாக் ஸ்கிரீன் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி VMware இன்ஸ்டால் பண்ணிக்கிறது மூலமா மல்டிபிள் சர்வர்ஸை நாம் இந்த VMwareக்குள்ள ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி ரன் பண்ணலாம்னா, இப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு. ஓகே, அது நான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும்? அதில் ஒர்க் பண்ணணும்னா OS தேவைப்படுமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு OS சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு எந்த OS வேணுமோ அந்த OS நாங்கள் லோட் பண்ணி அதை ஒரு சர்வர் என்னால லான்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு OS வச்சிருக்கேன். ரைட், பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 7ல ஒரு OS வச்சிருக்கேன். இதை நான் VMwareல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின், விண்டோஸ், போர்ட். OS பார்த்தீங்கன்னா இப்போ VMwareக்குள்ள இம்போர்ட் ஆகி நமக்குள்ள புது சர்வராகவே நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 7 OS தான். பார்த்தீங்கன்னா OS லோட் பண்ணியாச்சு. VMwareல பவர் ஆன் இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ், இதோட செட்டிங்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, என் ஹோஸ்ட் OS மேல இன்னொரு OS லான்ச் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ எனக்கு இன்னொரு சர்வர் வேணும்னா அந்த சர்வர் நமக்கு என்ன தேவை? ரேமு, CPU எல்லாமே தேவைப்படுமா? அதுக்கான ரேம் CPU எங்கிருந்து எடுத்துக்குன்னா ஹோஸ்ட் OS இருந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ என் ஹோஸ்ட் OS-ஓட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருக்கு, 512 SSD இருக்கு, தென் ப்ராசஸர். ஓகே, பார்த்தீங்கன்னா i7 12 ப்ராசஸர் இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்னா, அது ஒரு செட் ஆஃப் பார்ட்டை எடுத்துக்கும். அது எந்த அளவுக்கு எடுத்துக்குதுன்னா,
1 GB ரேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 கோர் ப்ராசஸர், ஒரு சிங்கிள் கோர் அது எடுத்துக்கும். தென் ஹார்ட் டிஸ்க் ஒரு 60 GB ஓஎஸ் அதுக்காக எடுத்து அலோகேட் பண்ணிச்சு. இது டிஃபால்ட் அதுவும் எடுத்துக்கும். வேணா எடிட் பண்ணணும்னா எடிட் கொடுத்து செட்டிங்ஸ்ல போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பவர் ஆன், இப்போ நான் ஆன் பண்றேன். இப்போ நம்ம ஓஎஸ் ஆன் ஆகும். இந்த இது ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா லேப்டாப் நல்லா கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். லோ கான்ஃபிகரேஷன்ல போட்டீங்கன்னா அப்படியே லேப்டாப் உட்காந்துரும். அதையும் பார்த்துக்கோங்க, இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, யூஸ் பண்ற ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன், அதான் லான்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 7 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எங்க இருக்கு, நமக்கு எதுல ரன் ஆயிட்டு இருக்குன்னா நம்மளுடைய சேம் இந்த விண்டோஸ் 11க்கு மேலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு VMwareன்ற ஒரு ஹைப்பரைசர் மூலமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மல்டிபிள் சர்வர்ஸை நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, பாத்தீங்கன்னா இதுக்கு இன்டர்நெட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட் வாய்ஸ் கிட்ட இருந்தே எடுத்துப்போம். இப்போ நம்ம கிளவுட்ல லான்ச் பண்ற சர்வீஸ்லாம் பாத்தீங்கன்னா அமேசான் ப்ரொவைட் பண்றோம்னா அதே மாதிரி தான் எங்கேயும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸ் நாம இந்த VMware வச்சு நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு 5 மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்வர்ஸ் அலோகேட் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஒரு ஹைப்பரைசர் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஹைப்பரைசர் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் ஓஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எந்தெந்த ஓஎஸ் ஒரு லினக்ஸா இருக்கலாம், ஓகே ஒரு உபுண்டு இருக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ்ல சர்வர்ஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஹைப்பரைசர் ரன் ஆயிட்டு இருக்கு தெரியுமா ஓஎஸ், அந்த ஓஎஸ்ஸை நம்ம ரன் பண்ண போறோம். சாரி, மைக்ரேட் பண்ணி எடுத்து கிளவுடு கொண்டு போக போறோம். ஓகே, எப்படி மைக்ரேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கிறத என்ன பண்ண போறோம்னா நம்ம கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணி கொண்டு போக போறோம். எப்படி போக போறோம், இதுதான் நம்ம ப்ராசஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாய்ஸ் நம்ம எங்க வச்சிருக்கோம்னா ஒரு ஹைப்பரைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வர போறோம். வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் என்ன பண்ண போறோம்னா S3 பக்கெட்ல அப்லோட் பண்ணிருப்போம். ஓகே, ஒன்ஸ் S3 பக்கெட்ல அந்த ஓஎஸ் நம்ம அப்படியே அந்த பேக்கப் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போறோம்னா அந்த ஒரு ஓஎஸ் அப்படியே ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம சர்வர்ஸ் லான்ச் பண்ணும்போது என்ன பண்றோம், இல்லை நமக்கு ஏஎம்ஏ இருக்க ப்ரீடிஃபைன்டா ஒரு ஏஎம்ஏஸ் இருக்கா, நாமளும் என்ன கஸ்டமைஸா ஏஎம்ஏ கிரியேட் பண்ணிக்க முடியுமா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த ஓஎஸை நான் அப்படியே ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணிக்க போறேன்.
ஓகே. ஸோ ஏஎம்ஏ மாத்துறதுக்காக என்ன பண்ண போறோம்னா அதுக்கான பர்மிஷன்ஸை கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நான் ரோல்ஸை கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே. ரோல்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான பாலிசிஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கிட்டு தென் இதெல்லாம் இந்த ஒர்க் எல்லாமே நம்ம இதில் பண்ண போறோம்னா சீலையில தான் பண்ண போறோம். ஓகே. நம்ம லோக்கல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே அந்த ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. தென் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும்னா டுக் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பக்கம் டைம் எடுக்கும். எங்கன்னா S3 பக்கெட்ல இருந்து நம்ம AWS கிளவுடுக்குள்ள அது ஒரு ஏஎம்ஏ கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ கொடுத்தோம்னா அந்த ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்ஏயா நம்ம கிளவுடுக்குள்ளேயே வந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு ஏஎம்ஐ வச்சு நம்ம சர்வஸ் லான்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சர்வஸ் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த சிங்கிள் ஏஎம்ஐ வச்சு நம்ம லான்ச் பண்ணிக்க முடியும். இதைத்தான் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிகலா பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஹைப்பரைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ஓஎஸை வெளியே கொண்டு வரணும். ஒரு பேக்கப் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் S3 பேக்கெட்ல அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம S3 பேக்கெட்ல அப்லோட் பண்றதுக்கே நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நியர்லி 4.7 ஜிபிக்கு மேல இந்த வாய்ஸோட சைஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா S3 பேக்கெட்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ அப்லோட் பண்ணணும்னா அதுக்கே நம்ம நெட்வொர்க் ஃபாஸ்ட் எப்போ ஃபாஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ்ல ஆயிடலன்னா ரொம்ப கூட டைம் எடுக்கலாம். ஸோ நான் ப்ரீடிஃபைன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் எப்படி ஹைப்பரைசர்ல இருந்து அந்த ஓஎஸை வெளியே எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் S3 பேக்கெட்ல அப்லோட் பண்ணணும். ஸோ பாருங்க இங்க ரன் ஆயிட்டு இருக்கா, பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஷட் டவுன். இந்த ஓஎஸ் சூஸ் பண்ணிட்டு ஆஃப் அவுட். ஆஃப் ஆயிருச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல்ல போனா எக்ஸ்போர்ட் டு ஓவிஎஃப்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லோக்கல் டிவைஸ்ல ஒரு ஓவிஎஃப் ஒரு ஓவர் ஃபார்ம் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட்டா இந்த வாய்ஸ் வந்துடும், வெளியே வந்துடும். ஓகே. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை அப்படியே S3 பேக்கெட்ல அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ நமக்கு நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம 5 GB வரைக்கும் நம்ம S3 ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். இது நியர்லி 4.7 GB தான் வரும். ஓகே. நமக்கு சார்ஜஸ்ல எதுவும் வராது. நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா தாராளமா டைரக்டா அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா S3 பேக்கெட்ல இருக்கு, நான் அதையும் காமிக்கிறாருங்க. இருக்கா மைக்ரேஷன் ஓவர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 4.4 GB தான் அதோட சைஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம S3 பேக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் இங்க இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே நாம ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ஓஎஸ் உங்களுக்கு தேவைப்படுமா, அந்த ஓஎஸ் நீங்க எங்க இருந்து எடுத்துக்கலாம்னா லிங்க் இருக்கு. ரைட். இது பாத்தீங்கன்னா எங்களுடைய கூகுள் டிரைவ். ஜஸ்ட் அந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஓவர் ஃபார்மெட்ல இருக்கிற ஓஎஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஹைப்பரைசருக்கு உள்ள போய் தான் அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஹைப்பரைசர் இல்லாமே அந்த ஓஎஸை இதே ஓஎஸ் அப்படியே நீங்க S3 பேக்கெட் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த ஃபார்மெட் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே லேப்டாப் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா இது என்னன்னா லேப்டாப் உட்காந்துரும் ஹைப்பரைசர் இன்ஸ்டால் பண்ணி ஹோஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நீங்க இதே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன் கடைசியில. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கையுமே கமாண்ட் லைன்ல தான் பண்ண போறோம்.
ஸோ நம்ம லோக்கல் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கா, அதில் தான் ஒர்க் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா AWS CLI டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த CLI இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ AWS CLI இங்கே டவுன்லோட் பண்ணலாம். லிங்க் இங்கே இருக்குது, இதை நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கூகுள்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அஃபீஷியல் பேஜுக்கே போகும். AWS CLI AWS டாக்குமெண்டேஷன் பேஜ் வந்தீங்கன்னா இருக்கும். எதுக்காக எடுத்துக்க போறீங்க, லினக்ஸ்க்கா, மேக்குக்கா, விண்டோஸ்க்கா? மேக்னா மேக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ்க்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸ்க்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த லிங்க், இதை கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா AWS CLI ஒரு 36 MBக்கு CLI இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸை AWS ஆக்சஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த AWS CLI டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம AWS அக்கௌண்ட்டை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் கூட கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அக்கௌண்ட்டுடைய கிரெடென்ஷியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரெடென்ஷியல்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருக்காமா இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா, IAMல பார்த்துருப்பீங்கல்ல, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், லாகின் பண்ணும். சேம் IAMல லினக்ஸ் சர்வர்ல பார்த்துருப்போமா, S3 பேக்கெட்டை டேரக்டா ஒரு யூசர் மூலம் ஆக்சஸ் பண்றது, அதே ஒர்க் தான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே பண்ண போறோம். புதுசால எதுவும் இல்லை. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் நம்ம ரூட் யூஸரோட கிரெடென்ஷியல் எடுத்துக்க போறோம். இருக்கா ஆக்சஸ் கீ, கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆக்சஸ் கீயை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இன்னும் CSV ஃபைலா வரும், எடுத்துக்கலாம். தென் நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பக்கெட் எந்த ரீஜன்ல இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா நார்த் விர்ஜினியால இருக்கா, நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம்னா நார்த் விர்ஜினியால தான் ஒர்க் பண்ண போறோம். ஏன்னா நீங்க வேற ரீஜன்ல பக்கெட்டை வச்சுட்டு ஏஎம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகாது, எரர் அடிக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, இப்போ நான் நார்த் விர்ஜினியால இருக்கிறதால அந்த ஏரியாவை தான் நான் கான்ஃபிகர் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ நார்த் விர்ஜினியா, சரி இந்த ரீஜனுடைய எடுத்து ஐடி எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம், CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் வாங்க. தென் ஃபர்ஸ்ட் CLI இன்ஸ்டால் பண்ணதுக்கு நான் பண்ற ஒர்க் என்னன்னா, AWS கான்ஃபிகர் இந்த ஒரு கமாண்ட் கொடுங்க, AWS கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குன்னா ஆக்சஸ் கீ ஐடி கேட்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமா ஆக்சஸ் கீ, அப்படியே காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்து ஒரு என்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அதையும் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், எடுத்துக்கலாம். காப்பி, தென் அதை இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த ரீஜன் கேட்கும். இப்போ நம்ம எந்த ரீஜன்ல எடுத்துக்க போறோம், நார்த் விர்ஜினியா. பக்கெட் எனக்கு அங்கே தான் இருக்கு, அங்கே தான் ஒர்க் ஆகும். ஸோ US-East-1 US-East-1 கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இங்கே JSON கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ கான்ஃபிகர் ஆயிருக்கும். அது எப்படி செக் பண்ணி பார்க்கலன்னா சிம்பிள், பாருங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பக்கெட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகுதா,
ஸோ இருக்கிறதுல நமக்கு ஒர்க் ஆகும். சேம் சிஎல்ஐ கமெண்ட்ஸ் எதாவது எல்லாமே. ஓகே, நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோலை ஜியூஐலையுமே ஒர்க் பண்ணிருக்கோம். சிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கமெண்ட்ஸ் மூலமா ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், லோக்கல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே இப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரேஷனுக்காக இப்போ இந்த ப்ராசஸ்ல இருக்கும். இங்கிருந்த ஓஎஸை S3க்கு கொண்டு வந்துட்டோமா. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே சிலை நாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லா கான்ஃபிகர் இப்போ எந்த ரீஜனில் பண்ணுமோ அந்த ரீஜன் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கான பர்மிஷன்ஸ், எனக்கு ரோல்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வேணும். அது எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன். ஏன்னா எந்த பக்கெட்ல என்னுடைய ஓஎஸ் இருக்கு, அது எந்த ரீஜன்ல அது ஏமே மாறணுங்கிறது எல்லாமே ஒரு ஜேசன் ஸ்கிரிப்டா இருக்கு. அதில் போய் நம்ம சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும், அதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைல் ஷேர் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற கமெண்ட் எதுக்காகனா ரோல் கிரியேட் பண்ணணும். அதுக்காக ட்ரஸ்ட் பாலிசி டாட் ஜேசான்னு சொல்லிட்டு ஒரு ஜேசான் ஃபைல் இருக்கும். ட்ரஸ்ட் பாலிசி இங்க இருக்கா? ரைட், இதுதான் அந்த ஒரு கோடு. ஓகே, இது ஜேசான் ஸ்கிரிப்ட். இதை நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம், இந்த ஸ்கிரிப்ட் மூலமா எனக்கு என்ன போகுதுன்னா விஎம் இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிரியேட் ஆகும். அதுக்கான ஸ்கிரிப்ட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம எந்த லொக்கேஷன்ல வச்சிருக்கோன்றத நம்ம கமாண்ட்ல மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சிஎல்ஐ கமாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்க வச்சிருக்கேன். இது ஒரு பழைய கமாண்ட், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என் லேப்டாப்ல இந்த ஸ்கிரிப்ட் எந்த ஏரியாவில் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிற பாத்துட்டு தான் நான் இருக்கேன். என்ன பண்ணுங்க, இங்க மேல இங்க வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ஸ் இருக்கிற நோட் பேட் இருக்கா, இங்க வாங்க. ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணுங்க, இங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய லொகேஷன் எங்கன்னா இதுதான். ஓகே, டி இருக்கா? ஸோ இந்த டில இருந்து இந்த மைக்ரேஷன் வரைக்கும், ஓகே, அது வரைக்கும் ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம லொகேஷன் இப்போ எங்க இருக்குன்னா டி லோக்கல் டிஸ்க் டில ரெஃபரன்சஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஏடபிள்யூஎஸ் ஃபோல்டர் இருக்கு. அதுக்கு இன்னொரு ஏடபிள்யூஎஸ் ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள மைக்ரேஷன், அதுக்குள்ளதான் இந்த ட்ரஸ்ட் பாலிசிங்கிற ஜேசன் ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் எதுக்காகனா விஎம் இம்போர்ட்ங்கிற நேம்ல எனக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணும், அதுக்காக. ஓகே, ஸோ அந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? ரெஃபரன்சஸ் ஏடபிள்யூஎஸ். ஓகே, இதே மாதிரி எல்லாத்துலயுமே பண்ணிடலாம். ரைட், எல்லா கமெண்ட்ஸ்லயும் அந்த பார்த்த டேரக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இந்த கமெண்டை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ரோல் கிரியேட் ஆக போகுது விஎம் இம்போர்ட்டுங்கிற நேம்ல. ஓகே, ஸோ ஒன்று சரிங்க, அதை நான் செக் பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டிங் ரோல் இருக்கான்னு பார்த்துடலாம். இதை டெலிட் பண்ண ப்ரீவியஸ் ரோல் தான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, என்கிட்ட பழைய ரோல் இருக்கு. ஏன்னா நான் ப்ரீவியஸா மைக்ரேஷன் கிரியேட் பண்ண ரோல் இருக்கு. இதை டெலிட் பண்ணலன்னா இப்போ புதுசா ரோல் கிரியேட் பண்ண போறோம் அதுக்காக. ஸோ இப்போ ரோல் இல்லை, இப்போ வேணா புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டாவே கொடுங்க, ஏன்னா உங்ககிட்ட ரோல் இருக்காது. ஸோ இப்போ இந்த கமாண்ட் இருக்கா, கமாண்டை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு இங்க கொடுங்க AWS IAM கிரியேட் ரோல் விஎம் இம்போர்ட்ங்கிற நேம்ல ஒரு ரோலை கிரியேட் பண்ணு. ஓகே, அந்த ரோலுக்கான பாலிசிஸை ஒரு டாக்குமெண்டா வச்சிருக்கேன். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னா என் லோக்கல் சிஸ்டத்துல இந்த பாத்துல இருக்கு. ஸோ கடைசியாக ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் என்டர். ரோல் எடுத்துக்கிச்சா? ஸோ அங்க இருக்கிற ரோல் எடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா இப்போ ரோல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு பாருங்க, AWS console roles
vm import. வந்திருக்கா vm import இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம். அது இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம். இருக்கா டைம். ஓகே, இப்போ நம்ம கமெண்ட் மூலமா கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு இதுல எந்த பாலிசியுமே அட்டாச் ஆயிருக்காது. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரோலுக்கான பாலிசியை கொடுக்க போறோம். அந்த பாலிசி எதுக்காகனா S3 பக்கெட்ல இருக்கிற அந்த ஒரு ஓஎஸ் ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கான பாலிசி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நேம்ல இருக்கும்னா ரோல் பாலிசி டாட் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசான் ஃபைல் இருக்கும். ரோல் பாலிசி இதுதான் ரோல் பாலிசி. இந்த ரோல் பாலிசியில நீங்க சில சேஞ்சஸ பண்ணணும். ஓகே, என்ன சேஞ்சஸ பண்ணணும்னா எந்த பக்கெட்ல நீங்க ஓஎஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பக்கெட் நேமை இந்த பாலிசியில மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், என்னுடைய S3க்கு வரேன். S3 நமக்கு இருக்கிறது இந்த மைக்ரேஷன் ஓவர் ஷான்கன் நேம்ல இருக்கிற இந்த பக்கெட் தான். இந்த பக்கெட் நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த கமாண்ட்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம், சாரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோமா, இந்த இடத்துல ARN AWS S3 சொல்லி ஒரு மைக்ரேஷன் மைன் இருக்கா, இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட்டுடைய நேம். இப்போ எந்த பக்கெட் இருக்கோ அந்த பக்கெட் நேம் மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த 2 இடத்துலயும் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா எனக்கு இந்த பக்கெட்டுக்குள்ளதான் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்துருவோம். சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாம். இப்போ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா அதுக்கான ரோல் பாலிசி அட்டாச் ஆயிடும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் எடுத்துக்கோங்க. இதையும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ஒரு ரைட் கிளிக் என்டர். அவ்வளவுதான், பாலிசி அட்டாச் ஆயிருக்கும். இருக்கா பாலிசிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் மட்டும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எம்டிஆர் இருந்துச்சு உள்ள. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண விஎம் போடுறோம், அதுக்கு ஒரு பாலிசி வந்துருச்சு. இப்போ அடுத்த கமாண்ட் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்றதுக்கான கமாண்ட் தான். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பக்கெட்ல ஓஎஸ் இருக்கு, அதை ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணு அப்படின்றத மென்ஷன் பண்ண போறோம். அதுக்கான ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் டாட் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசான் ஃபைல் இருக்கு, அதுல இருக்கும். அதுவும் இங்கே தான் இருக்கு. கண்டெய்னர்ஸ் இருக்கா, இதுதான் அந்த கண்டெய்னர்ஸ்க்கான ஸ்கிரிப்ட். இங்கே என்ன பண்ணணும்னா பக்கெட் நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ பக்கெட் நேம் காப்பி, ஸ்கிரிப்ட்ல மைக்ரேஷன் மைன் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதையும் சேவ் பண்ணிடலாம். ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணலாம்னா ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்றதுக்கான கமாண்டை கொடுத்தோம்னா ஏஎம்ஏ மாற ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு நான் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 15 மினிட்ஸ்க்கு மேலே தான் டைம் இருக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணலாம். கமாண்டை கொடுத்துடலாம். ஸோ காப்பி, தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும் இங்க. அவ்வளவுதான், கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வரும்போது ஏதாச்சும் ஒரு எரர் வருது அப்படின்னா நீங்க பண்ண மிஸ்டேக் என்ன வரும்னு போய் சொல்லிடுறேன். S3 பக்கெட் வேற ஒரு ரீஜன்ல இருக்கலாம், நீங்க அதில் கான்ஃபிகர் பண்ணது வேற ஒரு ரீஜனா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது நமக்கு ரீஜன் கிடைச்சா ஆக்சிஸ் கீ சீக்ரெட் ஆக்சிஸ் கீ கொடுக்கும்போது அப்போ என் பக்கெட் நீங்க எந்த ரீஜன்ல கேட்டு, இப்போ மும்பையா AP-South-1 வரும் மும்பை ரீஜன். அதே நேம் தான் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே கான்ஃபிகர் பண்ணணும். பக்கெட் எங்க இருக்கோ அதே ரீஜன்ல கான்ஃபிகர் பண்ணாதான் எனக்கு அதே ரீஜன்லயே
ஏமே கிரியேட் ஆகும். நீங்க ரீஜன் நேம் மாத்தி கொடுத்து பண்ணீங்கன்னா இங்க வரும்போது எரர் அடிக்கும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ எரர் அடிக்காம இருக்குன்னா ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு, டைம் எடுக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, டு செக் ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல ஏமிக்கான ஐடி ஒன்று வந்திருக்கும், இருக்கா? இம்போர்ட் ஐமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஏஎம் ஐடி, அதுவா ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கமாண்ட் எடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்தா எவ்வளவு ஆயிருக்குன்ற ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். 19%. ஓகே, நம்ம டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இந்த கேப் என்ன பண்ணலாம்னா ஸ்னோபால்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்னோபால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேட்டா மைக்ரேஷன் தான். ஓகே, ஒரு ஆன் ப்ரிமிசஸ்ல இருக்கிற டேட்டாஸை நான் அப்படியே கிளவுட்ல கொண்டு போய் வைக்கிறது தான் டேட்டா மைக்ரேஷன். ஸோ நீங்களே சொல்லுங்க, நம்ம எப்படி இங்க ஆன் ப்ரிமிசஸ்ல இருக்கிற டேட்டாஸை கிளவுடு கொண்டு போகலாம்? சரி, ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கொண்டு போகலாம்? எஸ்ல அப்லோட் பண்ணலாமா? எப்படி அப்லோட் பண்ணலாம்? டைரக்டா போயிட்டு பக்கெட்ல அப்லோட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஜென்ரலா ஒரு 1 GB ஃபைல S3 பக்கெட்ல அப்லோட் பண்றீங்க, டைம் எவ்வளவு எடுக்கும்? மினிமம் ஒரு 5 minutes to 10 minutes ஆகும். ஓகே, ஒரு ஹை ஸ்பீட் நெட் இருந்தா ஒரு 5 minutesக்குள்ள, 5 minutes கூட ஆகாது, ஒரு 2 to 3 minutes அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இன்டர்நெட் லேக் ஆகாம இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு ரியல் டைம்ல ஒரு ஆஃபீஸ், ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில டேட்டாஸ் எவ்வளவு ஜிபிக்கு வச்சிருப்பான்? எத்தனை ஜிபிக்கு இருக்கும்? ஜிபிக்கு இருக்குமா, டிபிக்கு இருக்குமா, இல்ல பிபிக்கு இருக்குமா? டிபிக்கு இருக்கும். எப்படி? பிபி பெட்டாபைட்ல இருக்குமா? கரெக்டா? பெட்டாபைட்ல இருக்கிற அந்த டேட்டாஸை நான் S3 பக்கெட்ல எவ்வளவு நாள் அப்லோட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாரு, ஒரு கொஸ்டின் வருதா? ரைட். ஸோ ரியல் டைம்ல எவ்வளவு பக்கெட்ஸ் இருக்குன்னு தெரியாது, நமக்கு இயர்ஸ்க்கு மேல இயர்ஸா போகும். ஓகே, அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி அப்லோட் பண்றது? ஓகே, ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா AWSல ஸ்னோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சிருக்கான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டேட்டாஸை மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் AWSக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ என்கிட்ட இவ்வளவு பெட்டாபைட்ஸ்க்கு டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் கிளவுடுக்கு மூவ் பண்ண விரும்புறேன், ஓகே எனக்கு மைக்ரேட் பண்ணி கொடுன்னு சொன்னா அவனா அங்கிருந்து கிளம்பி வந்துடும். ஓகே, இப்போ AWS Amazon யூஎஸ்ல இருக்குன்னா ஒரு பிரைவேட் ஜெட்ல இங்க சென்னையில நம்ம கம்பெனி இருக்கா, கிளம்பி வந்துடும். வந்துட்டு எந்த ஸ்டோரேஜ், ஓகே நீங்க எந்த சைஸ்ல இருக்கிறத மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அவன் என்ன பண்ண ஒரு டிவைஸ் வச்சிருப்பான். இப்போ சூட் கேஸ் மாதிரி டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸை கொண்டு வந்து பிளக் பண்ணிட்டு ஹை ஸ்பீட்ல, இப்போ ஜென்ரலா நீங்க என்ன பண்றீங்க, பேக்கப் எடுக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு SSD இருக்கு, SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கு. டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும் ஒரு SSDல? ஒரு 300 MB அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்குமா? பட் அவன் கொண்ட டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல ஜிபிக்கு மேல போகும். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் அவன் வச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த டிவைஸ் வச்சு அவன் என்ன பண்ணிப்பானா ஈஸியா அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்னோபால் டிவைஸ்ல காப்பி பண்ணிப்பான். காப்பி பண்ணிட்டு அது அப்படியே நீ எந்த ரீஜன்ல, ஓகே இப்போ நமக்கு எவ்வளவு 32 ரீஜன்ஸ் இருக்கா, அதுல எந்த ரீஜனை சூஸ் பண்றோமோ அந்த ரீஜன்ல என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவான், மைக்ரேட் பண்ணி கொடுத்துருவான். மைக்ரேட் பண்ணிட்டு அந்த ஸ்னோபால் டிவைஸ் இருக்குமா, கடைசியில் அதையும் என்ன பண்ணுவோம், டோட்டலா ஃபிளாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா அது எந்த டேட்டாஸுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிளாஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கை நாம பண்ண மாட்டோம், ரெக்வஸ்ட் கொடுத்து Amazon அது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது எப்படி பண்ணுவான்றத ஒரு சின்ன வீடியோவா பார்ப்போம்.